friends, welcome to Nacha Diaries. நான் நவுனிகா. நான் ஸ்ரீ நாச்சகுமார் வித்யாவாணியில கிரேட் 11 படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்க கெஸ்ட் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ண நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படியாச்சும் சாதிச்சு ஒரு உமன் ஆண்டர்பிரனரா ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் இவங்க ஒரு ரோல் மாடல். She is none other than Miss Priyadarshini Krishnan ma'am, founder of Roots and Soil Private India Limited. இன்னைக்கு நிறைய விஷயம் மேம் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க போறோம். ஹலோ மேம். Hi, Thanks for joining us. Because of my honor. On Root and Soil India Private Limited, such a successful brand. இந்த brand startup idea உங்களுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? So Root and Soil India, as you said, it's a baby care brand. We manufacture and market organic baby care products. In the brand of ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் இல்லை வந்து அதுக்காக நான் ஏதாவது ஒரு ஐடியா பார்த்துருந்தேன் அப்படிங்கிறது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நடக்கல. என் ஆண்டர்பிரனர்ஷிப் வந்து என்னோட லைஃப்ல அது ஒரு ஆக்சிடென்ட் உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் ஐ லேர்ன் டு அடாப்ட் டு அதுக்கப்புறமா திஸ் திங் became a little close to my heart one actually. So how it started was when I had my first baby like about 7 years ago. அந்த டைம்ல வந்து when she was around 6 months old, she had a persistent rash. ஒரு கணக்குல பழத்தா பண்ண மாதிரி ஒரு ரேஷ் வந்துச்சு கணக்குல நெத்திலாம். அட் ஒன் பாயிண்ட் வந்து ரொம்ப விசிபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆயின்மெண்ட்ஸ் கிரீம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணாலும் அப்போ போச்சு திரும்ப வந்துச்சு திரும்ப அது மாதிரி ஒரு பாயிண்ட் அது கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி ஸ்டார்ட் ஷோயிங் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி பார்த்துட்டு இருக்கும் போது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் மேகலான்னு சொல்லி பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்காங்க. ஷீ சஜஸ்டட் அவங்க ஊர்ல இருக்கிற பார்ட்டிஸ்லாம் சில ரெசிபிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பிறந்த குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நார்மல் கோகனட் ஆயில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இது வந்து கோகனட் மில்க் ஆயில்னு சொல்லுவாங்க. கோகனட் மில்க்ல இருந்து தே மேக் தட் ப்ராடக்ட் நெய் மாதிரி கொஞ்சம் ப்ராசஸ்லாம் பண்ணி தே மேக் அண்ட் ஆயில். அது வந்து கேரளாலாம் ட்ரெடிஷ்னலா சின்ன குழந்தை வீட்டில் பிறந்தாலே தே யூஸ் த ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்கு. அது வந்து ஸ்கின் இஷ்யூஸ்லாம் சூப்பராக கேட்கும்னு சொல்றாங்க. நான் ஒன்று பண்ணியே கொடுக்குறேன் வைரோடு ஆயிட்டு. She also went ahead to make one product, a bottle of coconut milk oil for me. அவங்க பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிஸ் கிட்டலாம் ரெசிபிஸ் கேட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்து she made a bottle. அதை என் பாப்பா போட்டேன். பட் போட்டு ஒரு 2 to 3 daysலேயே வந்து அந்த ரேஷஸ் went away. அது மட்டும் இல்லாமல் it never came back. அது வந்து ஒரு இட் வாஸ் லைக் நம்ம எங்கெங்கயோ போய் என்னமோ தேடுறோம். பட் கடைசியில் நம்மகிட்டே அதுக்கான ஒரு சொல்யூஷன் இருந்திருக்கு. நம்ம அதை பார்க்கவே இல்லை. நம்ம கிட்டன்னு ஐ மீன் ட்ரெடிஷன் சொல்றேன் மேபி ஒரு கல்ச்சர்னு சொல்லலாம். நம்மளோட டைம்ஸ்ல ஓல்டு நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லயோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்லயோ வந்து ஏதோ ஒரு வகையில எல்லாத்துக்குமான ரெமெடிஸ் வந்து குட்டி குட்டியா இருந்துட்டு when it comes to raising a baby. ஆனா வந்து நம்ம அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு நியூ ரூட்ல போயிட்டு ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் எல்லாம் பண்றோம். ஸோ இட் வில் பி வைசர் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுலேருந்து வி பிக்கப் தென் வி அதுலேருந்து பில்ட் பண்றது வந்து வைசரா இருக்கும் ஃபார் எனி பேரண்ட் எனக்கு தோணும். பிகாஸ் இட்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட்ல நீங்க வந்து நிறைய ட்ரை பண்றீங்க அதே இது. பட் உங்ககிட்ட இருக்கிற சொல்யூஷனை வந்து யூஆர் லீவிங். ஸோ பாயிண்டே இல்லாம போய் ஸ்டடி பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஐ ஃபீல். ஆல்சோ இன்னொரு இதை வந்து நான் ஃபீல் பண்ணது என்னன்னா இப்படி வந்து சின்ன குழந்தைங்க பிறக்காம நம்மளுக்கு எனக்கு என்ன மாதிரி நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தப்போ 6-7 years ago வந்து ஒரு பேரண்டிங் ஒரு கம்யூனிட்டியா பேரண்ட் பண்ணுவோம்ல. நம்ம முன்னாடி வந்து நிறைய பேர் ஒன்னா வீட்டுல இருப்போம். we'll have larger families, we'll have relatives around. ஒரு குழந்தைய வளர்க்கறதுங்கிறது இது மோர் ஆஃப் லைக் ஓரளவு கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும், டீம் ஒர்க்கா இருக்கும். பட் we are migrating towards a structure. இது வந்து we are getting being more of nuclear families இல்லையா. ஸோ நியூ மாம் அண்ட் நியூ டேட் வந்து தேர் சப்போஸ் டு டேக் கேர் ஆஃப் த பேபிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த சின்ன ரேஷன்ங்கிறது ஒரு சின்ன பிரச்சனை. அது மாதிரி வந்து குழந்தை வேற ஏதோ ஒன்று கழுகுறாங்க இல்லை அவங்களுக்கு வந்து கோல்டு வருது. நிறைய ஒரு 0 to 3 yearsல நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். பேரண்ட் மைட் கெட் ஆங்ஷியஸ், என்ன பண்றதுன்னு தெரியாது. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து பாஸ் டவுன் ஆகி வந்திருக்காது. somewhere along the way it would have got cut. So we want எனக்கு இதுல இருந்து ஒரு கிடைச்ச ஒரு மெயின் இன்சைட் என்னன்னா நியூக்ளியர் ஃபேமிலிஸ்க்கு நியூக்ளியர் ஃபேமிலிஸ் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிளிங் டு ரேஸ் பேபி. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட we are getting the help of எக்ஸ்டர்னல் ஹெல்ப் நோக்கி தான் நம்ம ஓடுறோம். எல்லாருக்கும் நம்ம டாக்டர் பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கூட நம்மளால வந்து கான்ஃபிடென்ட்டா டெசிஷன்ஸ் எடுக்க முடியல அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல வந்து ஹவு டு பிரேக் இட் அப்படிங்கிற இடத்துல தான் பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்.
how we are missing the external support system, அது ஒரு ப்ராடக்டா ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இனிஷியல் டேஸ் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கும். சொசைட்டியோட சப்போர்ட், மேபி பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க நிறைய சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கும். அந்த சப்போர்ட் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அண்ட் எவ்வளோ கிடைச்சது? ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சோலோ ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரி தான் அந்த ஐ வாஸ் ஒன்லி பர்சன். ஸோ நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும் போதோ இல்லை அதுக்கு ஏதோ ஒரு லைசன்ஸ் எடுக்கணும் போதோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற எல்லாமே கூட ஒரு சோலோ ஆண்டர்பிரினராக பார்க்கும்போது நம்மளே தான் கற்றுக்கிட்டு செய்கிற மாதிரி இருக்கும். நமக்கு அன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஜிஎஸ்டி ஃபைலுக்கு இனி ஒரு எக்ஸ்பர்ட்டையோ இல்லை வேற ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷனுக்கு ஒரு கன்சல்டன்ட்டையோ எடுக்கிற அளவுக்கு எல்லாருனாலையுமே அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அஃபோர்ட் பண்ண முடியுமா நமக்கு தெரியாது. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு விமன் ஆண்டர்பிரினர்னாலயா ஒரு அந்த அதனாலயான்னு எனக்கு தெரியல. பட் அந்த பீப்புள் ஆர் மோர் கன்சிடரேட் நான் ஃபீல் பண்ணேன். ஈவன் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆயில் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ்க்காக நாங்கள் அப்ளை பண்ணிப்போம். தட் ஆஃபீஸர் வாஸ் கைண்ட் எனஃப் டு கம். அவரே வந்து அப்போ வந்து ஹோம் கிச்சன்ல தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். வீட்லாம் பார்த்து ஹி கேவ் சஜஷன்ஸ். அதுக்கப்புறம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் லைசன்ஸ் கொடுத்தாரு. ஹி கேவ் ப்ராப்பர் கைடன்ஸ் டு இந்த மாதிரி ஒரு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லி யூடியூப் வீடியோஸ் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல யாராவது நியர்பை ஆடிட்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது ஏதோ ஒரு கான்டாக்ட்ல கேட்கும்போது கூட ஐ திங்க் அந்த விமன் ஆண்டர்பிரினர்ஸ்னா பீப்புள் ஆர் பீங் மோர் கன்சிடரேட் தான் ஐ ஃபீல். ஃபேமிலி சப்போர்ட் அஃப்கோர்ஸ் வில் பி தேர் ஒரு அளவுக்கு சம் எக்ஸ்டென்ட் ஃபார் எவ்ரிபடி. பட் அதை தவிர சொசைட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு கிரீன் ஃபிளாகா தான் அதை பார்த்த மாதிரி ஐ ஃபீல். தேங்க்ஸ் மேம். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஜேர்னியில் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்? என்னோட ஜேர்னியில வந்து சேலஞ்சஸ்னா நான் ஃபேஸ் பண்ண பெரிய சேலஞ்ச் இப்போ வரைக்கும் நான் நினைக்கிறது வந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணிடுறது ஈஸியாக இருந்தது. ஒரு ஐடியா வந்துருது, அதுக்கப்புறம் அந்த ஐடியா சுற்றி வி ஸ்டார்ட் கிரியேட்டிங் ப்ராடக்ட்ஸ். பட் அந்த ப்ராடக்ட்ஸை எப்படி மார்க்கெட் பண்ணி ஒரு கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போகிறதுங்கிறது தான் என்னோட ஜேர்னியில் எனக்கு ஒரு மேஜர் சேலஞ்சாக இருந்தது. ஐ வாஸ் நாட் ஃப்ரம் த மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட். ஐ ஹேட் நோ க்ளூ ஹவு திஸ் மார்க்கெட்டிங் திங் ஒர்க்ஸ். பண்ணுற வரைக்கும் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபிகர் அவுட். ஆனால் அதுக்கப்புறம் எப்படி ஹவு டு take it to peopleங்கிறது வந்து it was quite challenging. We tried multiple methods. Stalls, we went to stalls, we tried creating awareness about the brand. If your brand is existing, we went to department stores, put our products there. And we trial and error basis la dhaan it went. So we spent a lot of time. It's really inspiring for us. Since I'm a commerce student, I need to ask this question to you. Budgeting, marketing, finance. இதெல்லாமே வந்துட்டு ஒரு இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு ஒரு நார்மல் தியரியா இல்லை உண்மையாலுமே இதெல்லாம் பிஸ்னஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் பிஸ்னஸ். ஒரு ஆண்டர்பிரினர்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. எல்லா விஷயத்தை பற்றியும் யூ ஹேவ் டு ஹேவ் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இஃப் somebody is coming and telling you this is how it, at least you should be able to reason out so that you'll be able to pull things together மாதிரி. Because you think நீங்க ஒரு ப்ராடக்ட் பண்றீங்க, அந்த ப்ராடக்டோ சர்வீஸோ சம்திங் யூ ஆர் ஆஃபரிங் டு த பீப்புள்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எவ்வளோ விஷயம் வந்து இட் வில் ஹேப்பன் இல்லையா? If it's a product, manufacturing will be there. If it's a service, then setting up and அதுக்கு வந்து providing that service will be there. அதுக்கப்புறம் people will come, they will pay for your service or they will pay for your product. or என்ன பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் அந்த ப்ராடக்டோ சர்வீஸோ என்ன பர்டிகுலர் காஸ்ட்டுக்கு விற்கணுங்கிறதுக்கு யூ ஷுட் ஹேவ் அன் ஐடியா. அங்கேயே வந்து இந்த காஸ்டிங் பட்ஜெட்டிங் கம்ஸ் இல்லையா? ஏன்னா அந்த ஒரு பேசிக் ஐடியா இஃப் யூ ஹேவ் ஒன்லி யூ வில் பி ஏபிள் டு டூ இட் as a sustainable business. கரெக்டா? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர் ஒரு இடத்துலயும் there are multiple departments. நீங்க ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல பயங்கர குயினா நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்கணுங்கிறத விட எல்லா டிபார்ட்மெண்ட்டோட பேசிக்ஸை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த ரீசனிங் மைண்ட் இருக்கிறது தான் ஐ திங்க் இட்ஸ் மோர் வேல்யூபிள் when it comes to this one. நீங்க உங்க ஆண்டர்பிரினர் ஜர்னியும் இது வந்துட்டு எஸ் இது நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? நம்ம ஒரு சோலோ ஆண்டர்பிரினரா ஸ்டார்ட் பண்ணும்போது we will not have the privilege to have ஒரு ஒர்க்குக்கு ஒரு பீப்புள் இருக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் ஆனஸ் டு ரொம்ப பேசிக்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ்லாம் we need to handle. பேசிக்ஸ் மீனிங் அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறோம், நீங்கள் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் வைக்கிறோங்கிறத தாண்டி if they ask you to give an invoice ன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்டோரில் வந்து ஒரு ப்ராடக்ட் வைக்கிறீங்க, அவங்க வந்து asking you to make an invoice-னா there should be invoice apps இருக்கும். அட்லீஸ்ட் நமக்கு அந்த இன்வாய்ஸ் ஆப்னு ஒன்று இருக்கும்ல, இன்வாய்ஸஸ் அண்ட் மேட் அண்ட் இன்வாய்ஸ் ஆப், அது கூகுளில் கூட சர்ச் பண்ணி ஒரு ஆப்பை வந்து யூ வில் ஃபைண்ட். அப்புறம் அந்த ஆப்பில் இன்வாய்ஸ் போட்டு கொண்டு போய் கொடுத்தோம். இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும்னா
அந்த ஜிஎஸ்டி பேசிக் ஜிஎஸ்டி ஃபைல் அது எல்லாமே வந்து நம்ம புதுசா போய் ஒரு புக் எடுத்து கத்துக்க போறது இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் அவுட் தேர். இப்போ நீங்க எப்படி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 50 வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு 10 வீடியோஸ் யூ கேன் வாட்ச். அதுல இருந்து ஒரு பேசிக்கா யூ பி ஏபிள் டு கனெக்ட் த டாட்ஸ். ஓகேன்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க. அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா திரும்பி யூ கோ பேக் டு த வீடியோஸ். இப்படி ஒரு பிரச்சனை வந்து என்ன பண்றது. ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் வந்து இன்ஃபர்மேஷன் பிளென்டி. இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம கஷ்டப்படவே வேண்டியதில்லை. அந்த இன்ஃபர்மேஷனை கனெக்ட் பண்ற ஒரு லாஜிக்கலா கனெக்ட் பண்றதுக்கு தான் அந்த ட்ரைனிங் தான் நம்ம மைண்டுக்கு ஐ திங்க் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் அஸ் மேம். ரியலி இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் மேம். ஆண்டர்பிரினர்ஸ் ஆகணும்னு நினைக்கிற எல்லா மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு நீங்க எதுவும் சொல்லணும்? ஆண்டர்பிரினர்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஐடியா ரொம்ப பெரிய ஐடியா வச்சுதான் ஆண்டர்பிரினர் ஆக முடியும். ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னா வந்து மேபி தேர் ஆர் சம் மைண்ட் பிளாக்ஸ் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, இல்ல இஃப் யூ திங்க் ஆல்ரெடி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு பட் இந்த ஐடியாவை எப்படி எவாலுவேட் பண்றதுன்னு தெரியல. ஸோ ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து like one or two things that I would want to say is there is no idea like no பெரிய ஐடியா தான் வேல்யூபிள். நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கணும், இல்லை பெருசா ஏதாவது ஒரு மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு ஐடியாவா இருந்தாதான் இட்ஸ் ஒர்த் ஸ்டார்டிங் அப்படிங்கிற மாதிரிலாம் இட்ஸ் நத்திங். ஸோ லெட்ஸ் நாட் கெட் கேரிட் அவே பை த ஃபேன்சி டேர்ம்ஸ் அண்ட் பெரிய ஸ்டோரிஸ்லாம் பார்த்து இந்த மாதிரி இருந்தாதான் ஆண்டர்பிரினர்ஷிப் அதுக்கே ஒர்த் அப்படின்னும். எவ்ரி ஈவன் இஃப் இட்ஸ் ஸ்மால் ஐடியா, இஃப் இட்ஸ் சால்விங் அ ப்ராப்ளம் today more than any day, I think we have got tools to reach to those micro niche segment. முன்னாடி வந்து we didn't have these digital tools. இப்போ since we have these digital tools ங்கறனால நீங்க என்ன உங்களோட ஐடியா வந்து எவ்வளவு நீஷா இருக்கிற ஐடியாவா இருந்தாலும் you will have people who will be able to associate with this idea. So ரொம்ப அதை வந்து instead of thinking too much about it, I think நம்ம இறங்கி அதை பண்ணி பார்த்துக்கணும். அது even if it goes good, okay. If it doesn't go good, it's not. நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப்போட ஆண்டர்பிரினர்ஸோட ஜர்னி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இருப்பாங்க, பட் அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸா அப்படின்னு கேட்டா அது அப்படி இருக்காது. நிறைய பேருக்கு அது அவங்களோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸா இருக்கும், செகண்ட் வெஞ்சரா இருக்கும், தேர்ட் வெஞ்சரா இருக்கும், ஃபோர்த் வெஞ்சரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸே நம்ம ஆரம்பிக்கிறோம், அதுல வந்து நம்ம பயங்கரமா வந்து வந்துடும் அப்படிங்கிறது இல்லாம if it goes well, good. If it doesn't go well, it's an experience. I think it's always people start second business, third business, fourth business. இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் மைண்டட் let's do it அப்படின்னு ட்ரை பண்ணணும். ரொம்ப ஒரு எலிஃபென்ட் இந்த ரூம் மாதிரி ரொம்பலாம் அது பெருசா யோசிக்காம ட்ரை பண்ணி பார்த்தா the time itself will teach us. அந்த மேப்பை வந்து அதுவே போட்டு கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல நம்பி ஜம்ப் அண்ட் டூ இட். It is truly very inspiring for us, ma'am, so that we could get many things to do in our life also. Thank you so much, ma'am. இன்னைக்கு நம்ம மேம் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். It is very really inspiring. Hope you enjoyed this episode. Stay tuned for the next episode in Nacha Diaries. Thank you.